டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் தீ விபத்து நடந்தபோது சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் ஏதும் எரியவில்லை என்று கூறிய டெல்லி தீயணைப்புத்துறை தலைமை அதிகாரி பின் தான் அப்படி சொல்லவே இல்லை என மழுப்பி நழுவியிருக்கிறார். மனைவியோடு ஹோலி விடுமுறையை கொண்டாட புறப்பட்ட நீதிபதி வர்மா தீ விபத்தை அறிந்து மத்திய பிரதேசத்திலிருந்து வீட்டிற்கு திரும்ப வந்தார். அவரும் டெல்லி போலீஸ் கமிஷனரின் விசாரணையின் போது தன்னாலோ தனது குடும்பத்தாலோ அங்கு பணம் எதுவும் வைக்கப்படவில்லை என கூறிக்கொண்டிருந்த போதே அந்த வீடியோவை தனது போனின் வாட்ஸ்அப்பில் காட்டினார் கமிஷனர். நீதிபதி வீட்டில் கத்தை கத்தையாக பணம் எரிந்து கிடப்பது போன்ற காட்சிகள் உள்ள இந்த வீடியோதான் தற்போது உச்ச நீதிமன்றமே வெளியிட்டிருக்கிறது. தீ விபத்து நடந்த ஸ்டோர் ரூமுக்குள் பழைய பெட், பயன்படுத்தாத பர்னிச்சர், பழைய ஸ்பீக்கர், பழைய பாத்திரங்கள், பாட்டில்கள், தோட்டத்திற்கு தேவையான பொருட்கள் தான் இருந்ததாக நீதிபதி வர்மா கூறியுள்ளார். அந்த அறையில் தீயை அணைக்கும் போது தனது பாதுகாப்பு அலுவலரும் தனது மகளும் உடன் நின்றார்கள் என்றும் அப்போது எந்த பணமும் அங்கு இல்லை என்ற நிலையில் தீயிலிருந்து பாதுகாக்க உள்ளே சென்று விடுமாறு தீயணைப்புத்துறையினர் கூறியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மறுநாள் காலையும் அங்கு பணம் இல்லை என்றும் சொன்னதாக விளக்கமளித்திருக்கிறார் நீதிபதி வர்மா. அந்த அறைக்கு சென்று வர பணியாட்கள், காவலாளிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனைவருக்குமே அனுமதி இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு அந்த அறையை ஸ்டேப் கோட்ரஸின் பின்பக்க வழியாகவும் அணுகலாம் என்றும் விளக்கமளித்திருக்கிறார். அத்தகைய அறையில் யாராவது பணத்தை வைப்பாங்களா எனவும் கேட்ட நீதிபதி வர்மா, ஒரு நீதிபதிக்கு அத்தனையையும் விட பெரியது எது என்றால் நற்பெயர்தான். ஆனால் அதையே மீட்டெடுக்க முடியாதபடி களங்கப்படுத்தி விட்டதாகவும் கூறியிருக்கிறார். இது குறித்து கொலிஜியத்தின் பார்வைக்கு கொண்டு சென்றுள்ள உச்சநீதிமன்றம், பணம் ஏது, எங்கிருந்து வந்தது, 15ஆம் தேதி காலை அங்கிருந்த பணத்தை அப்புறப்படுத்தியது யார் என விசாரிக்கும்படி டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நீதிபதியின் போனுக்கும் அவருடைய தனிப்பட்ட பாதுகாவலர் உள்ளிட்ட சிலரின் போனுக்கும் கடந்த 6 மாதங்களில் யாரிடமிருந்து எல்லாம் அழைப்பு வந்தது என செல்போன் நெட்வொர்க் நிறுவனங்களிடம் இருந்து தகவல்களை பெற்று விசாரிக்கும்படியும் கூறியிருக்கிறார். அத்தோடு நீதிபதி தனது போனில் உள்ள தகவல்களை அழித்துவிடவோ அல்லது சாட்டிங் தரவுகளை மாற்றவோ கூடாது எனவும் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார். சாதாரண தீ விபத்திற்கே தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் அறிய தடயங்கள் சேகரிக்கும் பணி நடக்கும் எனில், தடய சேகரிப்புக்கு முன்பே அந்த அறையை சுத்தம் செய்தது யார்? பணம் இருந்ததை பார்த்தும் பறிமுதல் செய்யாதது ஏன்? முக்கியமாக தீயணைப்புத் துறையினர் வரும்போதே அந்த ஸ்டோர் ரூம் பூட்டப்பட்டு இருந்ததா, பூட்டு உடைக்கப்பட்டதா என பல கேள்விகள் எழுந்து உள்ளன. மக்களுக்கு நீதித்துறையின் மீதான நம்பிக்கை குறித்த வழக்கு என்பதால் விசாரணையில் இதற்கான மர்ம முடிச்சுக்கள் விரைவில் அகலும் என எதிர்பார்க்கப்படுகிறது.